Hey guys, welcome back to our channel. இது ராகுல் நிறுத்தி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல வாரமே ஆயிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சதில் கடைசியாக வீட்டுக்குள்ளே மாட்டிட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஏன் டிலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலேஜ் போயிட்டுருக்கனால ரெகுலராக எடுக்க முடியாது கிடையாது. ஸோ இன்னைக்கு அதே போல் ஒரு ஃபன்னான vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு September 1st, நாளைக்கு வந்து September 2nd. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான்னு சொல்லாதீங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் வந்து ஓணம் செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ அதாவது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். அதே போல் எனக்கும் தெரியும், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நானும் இன்னும் இது வரைக்குமே நம்ம ஓணம் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அண்ட் அதாவது நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோங்கிறது ஜாலியாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் பெல் ஐக்கன் ஆல் எங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ண போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், ஸோ மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளம்பியாச்சு ஓணம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சாரி தான் கட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம காலேஜில் மட்டும் இல்லை, எல்லா காலேஜில் இருக்குது, நம்ம காலேஜில் இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. பர்த்டேக்கு நான் இதான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜுக்கு இதான் போட்டிருந்தேன். இதில் ஒரு மாதிரி அழகாக இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கும் போட்டிருக்கேன். ஸோ வாங்க போகலாம். இன்னும் சாப்பிடல. ஏன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் இருட்டாக இருக்கா. இன்னும் விடியவே ஆரம்பிக்கல. ஏன்னா இப்போ தான் 6:20. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக தான் விடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நல்லா தூக்கம் தான், கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் போகலாம். அப்புறம் ஒரு வழி அடித்து பிடிச்சி நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், சீட் பிடிச்சிட்டு. அப்புறம் அங்கேருந்து எப்படியோ ஒரு மாதிரி டயர்டாகவும் இருந்துச்சு, எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. அப்புறம் போய் காலேஜுக்குள்ளே என்ட்ரான என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டாங்க. அவங்க கூடயே போயிட்டேன் உள்ள. ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேன்டீன்லாம் போனாங்க. எங்கள் கேங்க அப்படியே லஞ்சு வந்து நாங்கள் வந்து கிளாஸ் ரூம்லேயே சாப்பிட்டு எங்களை வந்து 2:30 வந்து ஆடிட்டோரியம் அசம்பிளில் சொன்னாங்க. அதனால் கடகடன்னு போய் நாங்கள் சீட் பிடிக்கலான்னு போனால் பார்த்தா கதவு திறக்கவே இல்லை. ஒரு வேலையை சீட் பிடிச்சிட்டேன் ஃப்ரண்ட் ரோலையே. அதுக்கப்புறம் அவசரப்பட்டு சீட் முன்னாடி பிடிச்சிட்டு மூணு எங்கள் மண்டைக்குள்ள ஒரு தோணல். அப்புறம் எல்லாம் வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த பாட்டுக்காக எல்லோரும் கற்றுனாங்க, இந்த பாட்டுக்காக. அப்புறம் ஓணம் பாட்டெலாம் பாடினாங்க 2 அக்காங்களாம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து இந்த காலேஜில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, எல்லா மலையாள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பர்ஃபார்மும் பண்ணணும். அவங்க தான் ஓணம் ட்ரெஸ்ஸும் போடணும். நாங்கள்லாம் சும்மா உட்காண்ட்ருந்தோம். அவங்க மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே உட்காண்டதுனாலே சரியான போர், கைகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒவ்வொரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிச்சுது. யாரும் எந்த கத்தவும் மாட்டுறாங்க. இந்த எல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு சில அக்காலாம் வந்து மலையாளத்துலேயே பாட்டு பண்ணதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். ஏன் இப்படிலாம் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன நடக்குதுன்னா, அதாவது அந்த ஓணம் ஃபெஸ்டிவலோட மெயின் லீட் அவங்க வர்றதுக்காக தான் நாங்கள் நின்றுருக்கோம். யாருன்னு கெஸ் பண்ணுங்க, டைமிங்கோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள்லாம் இப்படி தான் வேடிக்கை நின்றுட்டு இருந்தோம், எப்படியாச்சும் எப்போ வருவாங்கன்ட்டு. ஆனால் வரல கொஞ்ச நேரத்துக்கு. திடீர்னு பார்த்தா எல்லோரும் அந்த கடைசி நோக்கியே போகிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ வருவாங்கன்னு யாருன்னு கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானே சொல்லிடுறேன், மாபலி த கிங் வராரு. அதுக்காக தான்.
மகாபலியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 டான்ஸ் இருந்தது. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க பயங்கரமாக. எங்களால் எதுவுமே பண்ண ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரண்ட் ரோவில் அதாவது மேம்க்கு முன்னாடி ரோவில் உட்காந்துருந்தோம். அதனால் கம்முன்னு உட்காந்துருந்தோம். இல்லைன்னா நாங்கள் நல்ல பசங்க தான். திரும்பவும் ஏன் எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்காங்கன்னா புதுசாக எந்த கேரக்டர்லாம் வரல. என்னென்னா பின்னாடி இந்த டான்ஸ் பாட்டுக்கெலாம் வந்து முன்னாடி டான்ஸை விட பின்னாடி பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. என்னடா அப்புறம் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. நான் அவ்வளோதான்ட்டான்னு விட்டுட்டு போனால் ரொம்ப சோகமாக இருந்து அப்புறம் போய் ஒரு பாயாசமும் நேந்திர சிப்ஸும் கொடுத்தாங்க. அப்புறம் எங்களை வந்து அப்புறம் வெஸ்ட் பிளாக் முன்னாடி அசம்பிளாக சொன்னாங்க. நம்ம காலேஜ் இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம். ஆமாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி நான் தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் கேட்குதான்னு. அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு நம்மளும் டான்ஸ் ஆட போகிறோன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை மேளம் வாசிக்கிறவங்களாம் முன்னாடி வந்து நின்ட்டாங்க வெஸ்ட் பிளாக் முன்னாடி. அப்புறம் கொஞ்ச நாள் வாசிப்பாங்கன்னு தான் வாசிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு எல்லோரும் அசம்பிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தோம், யாருமே ஆடலை. அப்புறம் எங்களை பார்த்து நிறைய பேர் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடுற அவசரத்தில் பார்த்திங்கன்னா கேமராவில் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கு ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இல்லை பார்க்கலாம். பை கைஸ்.